வெல்கம் டு அப்துல் கலாம் அச்சீவர்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தனி வட்டியில் மீதி இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 சம்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். இது பார்ட் 2 அதோடைய கண்டினியூஷன், அதான் அதை பார்க்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாக சம்க்கு போயிடலாம். ஸோ சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி விகிதம் ரூ. 6000 7 ஆண்டுகளுக்கு கடனாக பெறுறாங்க. எனில் அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் அவருடைய கடன் தீரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சாந்தி என்ன பண்ணுறாங்க, ஒரு பேங்க்கில் போயிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% என்ன பண்ணுறாங்க, 6000 வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டாக வாங்குறாங்க. எத்தனை வருஷம் கடனாக திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா 7 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அப்போ 7 வருஷம் கழித்து அவர் எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா கடன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு தீரும்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு கொடுக்குற டேட்டாஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதை எழுதிக்கிறோம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 12% அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டு 6000 கொடுத்துருக்காங்க. அண்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு தெரியும் சிமிலர்னஸ் கண்டுபிடிச்சிட்டு அதோட பிரின்சிபல் அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது கிடச்சிடும். அப்போ சிமிலர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, ஸோ PNR/100. ஸோ பியர் அமௌண்ட் என்ன 6000. ரேட் ஆஃப் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இத்தனை 7 வருஷம் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 12%. ஸோ 100 போட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்ணுறோம், 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ 60 × 12 84 வரும். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிஃபிகேஷன் என்ன வருது, ஸோ 5040 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிச்சது என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் வேணும் அப்படின்னு என்ன பண்ணியிருப்போம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பிரின்சிபல் அமௌண்ட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு கிடச்சிடும். நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் என்னது, ஸோ 6000 அப்படிங்கிறது சம்மிலே கொடுத்துருக்காங்க. ஸோ 6000 போட்டுக்கிறோம். ப்ளஸ்ஸு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது, நம்மளுக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சோம் 5040, அதை எடுத்து போட்டுக்கிறோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஸோ 11040 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட்னு தெரியும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, சிமிலர்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிமிலர்ஸோட பிரின்சிபல் அமௌண்ட் ஆட் பண்ணால் முடிஞ்சு போச்சு டோட்டல் அமௌண்ட். அடுத்த சம் போகலாமா? அடுத்த சம் பாருங்கள். 35000 என்ன பண்ணுறாங்க, 35000 அமௌண்ட்டு ஆண்டுக்கு 9% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ தனி வட்டி தான் கேட்குறாங்க, நம்மளுக்கு தெரியும். ஸோ கொடுக்குற டேட்டாஸ்லாம் பற்றி அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னா ஸோ 35000. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 9, ஆண்டு என்னென்னா 2. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளோட ஃபார்முலா என்னது, சிம்பிள்ஸ் கண்டுபிடிக்க PNR/100. அந்த வேல்யூலாம் கொண்டு போய்ட்டு சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணோமா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு 1300 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேங்களா? இது நார்மலாக அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் என்ன சொல்லியிருக்கான், ஸோ அரவிந்த் என்பவர் 8000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதமாக கடனாக பெற்றார். 2 ஆண்டுகள் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டி மற்றும் மொத்த தொகை காண்கன்னு கேட்குறான். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா அது தனி வட்டியாகவும், அப்படிங்கிறது மொத்த தொகை கேட்குறாங்க. ஸோ என்னென்ன அமௌண்ட் கொடுத்துருக்கான், ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்கான். ஓகே, அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டான். தனி வட்டி 2 ஆண்டுகளும் கொடுத்துட்டான், எண்ணும் கொடுத்துட்டான். இதை வச்சு நம்ம என்ன பண்ணி போடலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க அதே ஃபார்முலா தான் PNR/100. ஸோ கொடுத்த அமௌண்ட்லாம் கொண்டு போய் ஃபார்முலா ஃபில் பண்ண போகிறோம். பியோட வேல்யூ 8000, என்னோட வேல்யூ 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7 /100. இதை 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கிறோம், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கிறோம். அப்போ 80 × 14 அப்படின்ட்டு வரும். டோட்டலாக பெருக்குனா மல்டிபிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1120 அப்படிங்கிறது கிடைக்கும். இது நம்ம கிடைச்சதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அவன் என்ன கேட்குறான், டோட்டல் அமௌண்ட்டும் கேட்குறான், மொத்த தொகையும் கேட்குறான். அப்போ மொத்த தொகை கேட்டாங்க. கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, பிரின்சிபல் அமௌண்ட்டோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இது 1120. பிரின்சிபல் அமௌண்ட் என்னது 8000, ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9120 அப்படிங்கிறது கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அடுத்த போலாமா? சீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு என்ன பண்ணுறாங்க, 9.5% வட்டி விகிதத்தில் தனி வட்டியாக 21280 செலுத்துகிறாங்க. ஓகேவா? எனில் அசலை காண்கன்னு கேட்குறாங்க. சீலாங்கிறவர் என்ன பண்ணுறாங்க, 4 ஆண்டுக்கு ஒரு அமௌண்ட்டு வாங்குறாங்க. அந்த அமௌண்ட் என்னன்னு தெரில. அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி கட்டுறாங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்களாமா. தனி வட்டியாக
21,280 செலுத்துகிறாங்க. தனி வட்டியாக எவ்வளோ செலுத்துகிறாங்க? 21,280 தனி வட்டியாக செலுத்துகிறாங்க. ஏன்னா அசல் என்ன கேட்குறாங்க? அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஸோ என் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க 4 வருஷம். அதுக்கடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 9.5. தனி வட்டி எவ்வளோ செலுத்துகிறாங்க? 21,280. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறாங்க? பிரின்சிபல் அமௌண்ட் கேட்குறாங்க. ஸோ இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PR/100. ஸோ கொடுத்த அமௌண்ட்டில் என்ன பண்ண போகிறோம்? அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ என்னது? 21,250. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ 21,250 எழுதிட்டேன். பியோட வேல்யூ தான் தெரியாது. அதுக்கடுத்து என்னோட வேல்யூ தெரியும், 4 ஆண்டுகள். அதுக்கடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9.5. பியோட வேல்யூ தெரியாது, divided by 100. இப்போ எனக்கு பி மட்டும் தான் வேணும். அப்படிங்கும்போது இந்த 100 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? ஸோ மேலே போயிடும். ஓகேங்களா? அப்போ 21,250 × 100 மேலே பிரித்து இந்த 4 × 9.5 அது கீழே வந்துடும். நம்மளுக்கு பி தான் வேணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடித்து போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த 4 இதை அடித்தா 25 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 21,280 25 மல்டிப்ளிகேஷன் பண்ணி 9.5 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 56,000 அப்படிங்கிறது அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி நான் போட்டதுனால உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஓகே இது ஆல்ரெடி நிறைய சம் பார்த்துருப்போம், அதே கண்டினியூஷன் தான். ஸோ ஸ்கூல் புக் சம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறையா பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். பாட்ஷா என்பவர் என்னார்? ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விதத்தில் 8,500 கடனாக பெறுறாரு. ஓகே, ஒரு வங்கிக்கு போகிறாரு பாட்ஷா. எனக்கு தனி வட்டியில் ஒரு 8,500 கடன் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து 3 வருஷம் கழித்து 11,550 செலுத்தி கடன் அடைக்கிறாரு. 3 வருஷம் கழித்து என்ன பண்ணுறாரு? 11,550 செலுத்தி கடன் அடைக்கிறாரு. அவர் எத்தனை சதவீதம் வட்டி வாங்கியிருப்பார்? எத்தனை சதவீதத்தில் வட்டி வாங்கியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? நம்மளுக்கு கொடுக்குற அமௌண்ட்லாம் என்னென்ன கிவன் ரேட் எடுத்துக்கிடுங்க. ஸோ 8,500 அப்படிங்கிறது வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஓகே, 8,500ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ 3 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க, எண்ணும் கொடுத்துட்டான். அவர் என்னது 11,550 கடனாக செலுத்தி முடிச்சிடறாரு, அடைச்சிட்றாரு. அப்போ டோட்டல் அமௌண்ட்டாக என்னது? 11,550 கடனாக அடைச்சிட்றாரு. அவங்க கேட்குறது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. ஸோ இப்படி கொடுத்தாங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டும் டோட்டல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்து எழுதுவோம். சிம்பிள் = PNR/100 அப்படின்னு எழுதுவோமா? சிம்பிள் = PNR/100 எழுதுவோம். ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது? பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறான். சிம்பிள் இருக்கானா கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்? டோட்டல் அமௌண்ட்டுலேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருமா? ஆல்ரெடி இப்போ ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐன்ட்டு. ஓகேவா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த வேல்யூயும் தெரியும், இந்த வேல்யூயும் தெரியும். அப்போ டோட்டல் அமௌண்ட்டும் தெரியும், பிரின்சிபல் அமௌண்ட்டும் தெரியும். இந்த எஸ்ஐ தான் தெரியாது. அதனால என்ன பண்ண போகிறேன்? ஸோ எஸ்ஐ இங்கே வச்சுக்கிட்டு இந்த பிரின்சிபல் அமௌண்ட் அந்த கொண்டு போயிடுறேன். கொண்டு போனால் என்ன இருக்கும்? நம்மளுக்கு A - Pன்னு கிடைக்கும். ஏவோட வேல்யூ என்னது? 11,550. பியோட வேல்யூ என்னது? 8,500. இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கிடைக்கும். அதையெல்லாம் அதான் என்னது? 2,550. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், 2,550. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்னது? 2,550. பியோட வேல்யூ தான் 8,500. என்னோட வேல்யூ 3. ஆரோட வேல்யூ தான் தெரியாது, 6 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த 100 மேலே கொண்டு போயிடுவோன்னா, ஓகே 8,500 இந்த 3 கீழே கொண்டு வந்துடுவோன்னா, இது கீழே கொண்டு வந்துடுவேன். அப்போ என்ன பண்ண போகிறேன்? எல்லாத்தையும் அடிக்கிறேன். ஸோ கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10% அப்படின்னு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ சம்ஸில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த சம் போகலாம். ஸோ அடுத்த சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ 13% வட்டி விகிதத்தில் ஒரு தொகை வந்து 16,500லேருந்து எத்தனை ஆண்டுகளில் 22,935 உயர்னு கேட்குறான். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டான், 13% கொடுத்துட்டான். ஓகே, ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் என்னது? 16,500. அது எத்தனை ஆண்டுகளில் டோட்டல் அமௌண்ட்டாக மாறிடுச்சான்? 22,935 டோட்டல் அமௌண்ட்டாக மாறிடுச்சான். அவன் என்ன கேட்குறான்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறான். அப்போ என்ன பண்ணுவோம்? டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும்ல.
அப்போ சிம்லஸ் அவன் கேட்குறான், நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்குறேன், எத்தனை ஆண்டுகள் கேட்குறான். அப்போ என்ன பண்ண போகிறோம், சிம்லஸ் கண்டுபிடிச்சிடலாம். சிம்லஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி எப்பயும் போட மாதிரி தான் அந்த சிம்லஸ் இந்த பக்கம் 6435 வச்சுப்போம். அந்த PNR/100 இப்படி போடுவோம்லப்பா, அந்த SI ஈக்குவல்ட்டு PNR/100 போடுவோம். SI அமௌண்ட்டு தான் என்னது 6435. இதை அப்படி இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம், இது ரெண்டும் கீழே வந்துடும். ஓகேங்களா. அப்போ SI × 100 மேலே போணுச்சுன்னா மேலே போயிடுமா, கீழே என்ன ஆகும், பியோட வேல்யூ என்னது 16,500, இங்கே கீழே வந்துருச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது 13%, அதாங்க போட்டிருக்கேன். ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், நம்பர் ஆஃப் இயர்ஸு 3ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். 6% வட்டி விகிதத்தில் 17,800 பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 19,930 டோட்டல் அமௌண்ட்டாக மாறிடுச்சு. அப்போ மறுபடியும் அதே எனக்கு சேம் அதே மாடல் தான், அதே சம் அதே மாடல் அப்படியே கேட்குறான், என்ன கேட்குறான். இப்போ என்ன பண்ணுவோம், இதிலேருந்து சிமிலர்ஸ் கண்டுபிடிப்போம். சிமிலர்ஸ் எவ்வளோ வந்துச்சு 2136. அதேமாதிரி தான் என்ன பண்ண போகிறோம், இந்த அதே தான் அந்த PNR/100 எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அந்த 100 வந்துருச்சுன்னா அந்த மேலே போயிடுமா, அப்போ 100 இங்கே வந்துடும். அதே தான் பியோட வேல்யூ × ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கீழே வந்துடும். சுருக்கி போட்டோம் அப்படின்னா என்ன 2 அப்படின்னு கிடச்சிடும். ஓகேங்களா. அடுத்த சம் போகலாம். அடுத்து கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டு 3 மாத காலத்திற்கு பிறகு தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 உயர்ந்தது எனில் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ணுறாங்க, அசல் வந்து பார்த்தீங்கன்னா 48,000 சொல்லிட்டான், பி வந்து 48,000 சொல்லிட்டாங்க. எத்தனை வருஷம், 2 ஆண்டு 3 மாதம். அப்போ 2 ஆண்டு 3 மாதங்கள் இப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் டோட்டல் மந்த்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 2 ஆண்டுகள் அப்படிங்கிறது 24 மாதமாக, ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கும் போது 2 ஆண்டுகளுக்கு 24 மாதங்கள் அப்படிங்கிறது வரும். ஓகே. இதோட போய் நம்ம அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் ஒரு 3 மாதம் கொடுத்துருக்காங்க. அப்போ 24 + 3 என்னது 27 வருமா, 27 டிவைட் பை 12 போட்டுப்போம். இதை சுருக்கி பாருங்கள், 9 3 27, 4 3 12, 9/4 கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது 9/4 அப்படின்ட்டு வரும். அதை ஞாபகம் வச்சு, அதனால தான் 9/4 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபார்முலா எடுத்து எழுது. ஃபஸ்ட்டு என்ன கேட்குற, வட்டி எதுவும் கேட்குறான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. இப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு SI அமௌண்ட் கொடுத்துருக்கானா, கொடுக்கல. ஆனால் பிரின்சிபல் அமௌண்ட்டும் டோட்டல் அமௌண்ட்டும் கொடுத்துருக்கான். அப்போ என்ன பண்ண போகிறேன், டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிக்க போகிறேன். டோட்டல் அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருக்கான் 55,560 கொடுத்துருக்கான். ஓகே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் 48,000 கொடுத்துருக்கான். இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 7560ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கிடைச்சிருச்சு. என்ன பண்ண போகிறோம், அதேமாரி தான் பியோட வேல்யூ தெரியும், நம்பர் ஆஃப் இயர்ஸும் தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் ஃபார்முலா சப்மிட் பண்ண போகிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 7560 போட்டுட்டேன், பிரின்சிபல் அமௌண்ட்டு 48,000 கொடுத்துட்டேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன 9/4 நம்ம கண்டுபிடிச்சப்போ அந்த 9/4, இந்த 9 கீழே 4, 9/4 இந்த ஃபார்முலாக்கில் 100 × 6. இப்போ எனக்கு என்ன வேணும், 6 தான் வேணும். அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த 4 × 100 இந்த பக்கம் வரும்போது மேலே போயிடும், தொகுதிக்கு போயிடும். 48,000 × 9 பகுதிக்கு வந்துடும். ஓகேங்களா. எடுத்து இப்படி எழுதிட்டு என்ன பண்ணணும், கேன்சல் பண்ண போகிறோம். இந்த 3 ஜீரோவுக்கு இந்த 3 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 12 நாங்க 48, 1 நாங்க 4 வரும். ஓகேங்களா. மீதி என்ன 756 × 12 × 9 108 வரும். அப்போ 756 / 108 அப்படின்னு போட்டிங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 7% அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதிகமாக அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டோம். அடுத்து தான் பார்க்கலாம். ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12%, 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி விகிதத்தில் நம்பர் ஆஃப் இயர்ஸு 3 கொடுத்துட்டான். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 12% கொடுத்துட்டான். ஓகேங்களா. அதுக்கடுத்து மொத்த தனி வட்டி விகிதத்தில் 17,000 கிடைக்கிறது. டோட்டல் அமௌண்ட்டெல்லாம் கிடச்சிருச்சான், 17,000 கிடச்சிருச்சான். ஏனில் அந்த தொகை என்னென்னு கேட்குறாங்க. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்னென்னு தெரியாது, ஒரு தொகையானது அதுதான் இது பிரின்சிபல் அமௌண்ட்டு தான். 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி விகிதத்தில்
ஒரு தொகை 17,000 கிடைக்குதாம், 17,000 கிடைக்குதாம். இன்னும் தொகை என்ன கேட்குறான். இப்போ உங்களுக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. நம்மளுக்கு என்ன பண்ணலாம், இதை ஏதாவது ஒரு 3 வேல்யூ தெரிஞ்சால் என்ன பண்ணலாம்னா இந்த P வச்சுக்கிட்டு NR இந்த பக்கம் கொண்டு வரலாம், அந்த 100 மேலே கொண்டு போகலாம், இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இங்கே என்ன கொடுக்கலாம், பிரின்சிபல் அமௌண்ட்டும் கொடுக்கல, SI வேல்யூயும் கொடுக்கல. ஸோ அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலா 2க்கு போயிடணும். பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடி ஃபார்முலா 2 என்னது, ஸோ 100A டிவைட் பை 100 + NR. ஸோ இந்த ஃபார்முலா. ஸோ 100 இன்ட்டு ஏவோட வேல்யூ டோட்டல் அமௌண்ட்லாம் கொடுத்துருக்கான், 17,000 கொடுத்துருக்கான். ஓகே, அப்போ 100 இன்ட்டு டோட்டல் அமௌண்டோட வேல்யூ 17,000. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 + NR. என்னோட வேல்யூ என்ன, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது 12. அப்போ 12 3 என்னது 36. அப்போ இங்கே ஒரு 100, ஓகேவா, 100 + 36 என்னது, ஸோ 136 கிடைக்கும். ஸோ அது இங்கே போட்டுவிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம். என்ன சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு 12,100 அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா, அடுத்த போகலாம். ஸோ அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 4,500 அசலுக்கு மொத்த தொகை 5,000 கிடைக்குதாமா. இதனால் அதனுடைய தனி வட்டி என்ன கேட்குறாங்க. நம்மள தான் நான் பிரின்சிபல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டான், டோட்டல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டான், பிரின்சிபல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டான், டோட்டல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டான். இதெல்லாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டால் என்ன பண்ண போகிறோம், அதே ஃபார்முலா தான். டோட்டல் அமௌண்ட்டுக்கு எப்படி ஃபார்முலா என்னது, ஸோ P + SI என்னது. அப்போ நம்மளுக்கு SI தான் வேணும், அதனால் இந்த P எந்த கொண்டு போயிடுவோமா. அப்போ A - Pன்னு வருமா, அப்படி A - P = SIன்னு வரும். ஓகேவா, ஏவோட வேல்யூ என்னது 5,000, பிரின்சிபல் அமௌண்ட்டு 4,500. ஓகேங்களா, அதில் வந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், 500ன்னு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், டேரெக்டாக அப்படியே போட்டு போயிடலாம். அடுத்த சம் பார்க்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸு 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, சிம்பிள்ஸ் கேட்குறாங்க. இந்த PNR/100 போட்டு டேரெக்டாக கிடச்சிரும். ஓகேங்களா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாரி தான் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டான், நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துட்டான், சிம்பிள்ஸ் சொல்லி கொடுத்துட்டான், அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறான். அப்போ என்ன பண்ணுவோம், ஃபார்முலா எடுத்து எழுதுவோமா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100 அப்படின்னு எடுத்து எழுதுவோம். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஸோ PNR/100 எழுதுவோமா. எஸ்ஸோட வேல்யூ என்னது 200. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், பியோட வேல்யூ கொடுத்துருக்கானா, கொடுத்துருக்கான் 2000. என்னோட வேல்யூ 1, 6 தெரியாது, 12/100. இது அப்படியே கொஞ்சம் வந்தப்போ என்ன ஆயிரும், ஸோ 200 × 100ன்னு கிடைக்கும். கீழே என்ன இது 2000 அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரும், = 6ன்னு கிடைக்கும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், 3 ஜீரோ வரும், 2000. அப்போ 3 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோமா, சரி என்ன வரும், ஸோ வெறும் 10% அப்படிங்கிறது கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸ்கூல் புக்குங்கிறதுனால மாடல் கம்மி தான், வளர்ச்சோல் சீரியாக தான் வரும். அப்புறம் மடங்கு சம் வரும், மடங்கு சம் அடுத்து இதில் பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்து ஓகே அடுத்து தான் பார்க்கலாம். ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் 6,200ஆகவும் 2 ஆண்டுகளில் 6,200ஆகவும் 3 ஆண்டுகளில் 6,800ஆகவும் உயருதாமா. எனில் அந்த தொகையையும் வட்டி விதத்தையும் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்களா, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை வந்து தனிவட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் 6,200 மாறுதாமா. அதேமாரி 3 வருஷத்தில் 6,800 மாறுதான். அப்போ அந்த தொகை என்ன, அந்த தொகையும் வட்டி விதத்தையும் கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ அது 2 வருஷத்தில் 6,200, 3 வருஷத்தில் 6,800 மாறுது. அப்போ எவ்வளோ வட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு, வட்டி எவ்வளோ வட்டி ஃபஸ்ட்டு வட்டி எவ்வளோ போகுது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன பண்ண போகிறேன்,
ஸோ இந்த வட்டி இந்த மொத்த தொகையை வந்து நான் மைனஸ் பண்ண போகிறேன். 1800 1200 மைனஸ் பண்ணால் 1 இயருக்கு எனக்கு எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு பார்த்தா 600 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? அப்போ இன்க்ரீஸ் ஆகிறது என்ன, அது 600 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 இயர்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 இயர்ஸ் எடுத்துக்கிறேன். 6200 இருக்குல்ல, இந்த 2 இயர்ஸ்க்கு எடுத்துக்கிறேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் அப்படிங்கிறது என்ன, 6200 அப்படிங்கிறது டோட்டல் அமௌண்ட்டு. ஓகேவா? புரியுது. 2 வருஷம் 6200 மாறிடுச்சான். ஆனால் எவ்வளவு தொகை அப்படின்னு சொல்லலை, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்ல, மொத்த அமௌண்ட்டாக மாறிடுச்சு. இதேமாரி 3 வருஷத்தில் இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது, ஆனால் 1800 மாறிடுச்சு. ஓகேவா? ஏனில் அப்படி மாறும்போது அந்த தொகை என்ன, வட்டி விதம் என்ன, இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன், அதனால் நான் என்ன பண்ண டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். 1 இயருக்கு எவ்வளோ வட்டி போகுது, 600 போகுது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் ஏதாவது ஒரு எடுத்துக்கோங்க. நான் 2 வருஷம் முடிஞ்சு எடுத்துக்கிறேன். 2 வருஷம் எடுத்துகிட்டேன். 2 வருஷத்தில் டோட்டல் அமௌண்ட்டு மாறிடுச்சு, ஆனால் பிரின்சிபல் அமௌண்ட் எனக்கு தெரியாது. ஆனால் சிம்பிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு கேப் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு 600 அப்படின்னா 2 வருஷத்துக்கு தானே. அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ வரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, 1200 அப்படின்ட்டு வரும். புரியுதா? அப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கிடச்சிருச்சு, என்னும் தெரியும், டோட்டல் அமௌண்ட்டும் தெரியும். இதில் என்ன பண்ணுவேன், நான் பிரின்சிபல் அமௌண்ட் கழிச்சுப்பேன். எப்படி, டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கழிச்சு நம்மளுக்கு என்னது பிரின்சிபல் அமௌண்ட் கிடச்சிடும். டோட்டல் அமௌண்ட் என்னது 6200. ஸோ 6200லேருந்து நான் அந்த 1200 என்ன பண்ண போகிறேன், கழிக்கிறேன். ஸோ கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், 5000 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். பிரின்சிபல் அமௌண்ட் தெரிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து என்னது, சிம்பிள்ஸ் அமௌண்ட்டும் தெரிஞ்சு போச்சு, நம்பர் ஆஃப் இயர் ரெண்டும் தெரிஞ்சு போச்சு. இதில் தான் நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம்ல. ஓகே, இப்போ கண்டுபிடிங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1200 போட்டுட்டேன். அதுக்கடுத்து பியோட வேல்யூ 5000, என்னோட வேல்யூ 2, 6 தான் தெரியாது, பை 100. நான் இங்கே 6 வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், 100 மேலே போணுச்சுன்னா மேலே போயிடும், இந்த 5000 2 கீழே வந்துடும். சப்ஜெக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% அப்படின்னு கிடைக்கும். நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு செக் பண்ணாலும் ஓகே தான், அல்லது நீ இது எடுத்து போட்டாலும் ஓகே தான், ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 2 வருஷத்தில் ஒரு அமௌண்ட் இருக்காமா, அது 6500 சேஞ்ச் ஆகுதாமா, ஆனால் அதோடைய அமௌண்ட் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கேட்குறாங்க. ஓகேவா? புரியுது? அதேமாரி தான் 3 வருஷத்தில் ஒரு அமௌண்ட் இருக்குது, அது 1500 வருதாமா, அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வட்டி பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கேட்குறாங்க. இப்போ 2 வருஷம் கொடுத்துட்டாங்க. நான் இதில் எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு சிம்லஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ 2 வருஷம் 3 வருஷம் அடுத்தடுத்த வருஷம் தான் வருது. அப்போ டிஃப்ரென்ஸ் அது 1 இயர். ஸோ 1 இயருக்கு என்ன பண்ண போகிறேன், 1 இயருக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா எனக்கு 600 அப்படிங்கிறது கிடச்சிச்சு. இதே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 600 கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஃபஸ்ட்டு 2 இயர் எடுத்துக்கிட்டேன். 2 வருஷத்தில் டோட்டல் அமௌண்ட் 6500 மாறுது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1500 தெரிஞ்சு போச்சு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னும் தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து டோட்டல் அமௌண்ட் கழிச்சுன்னா எனக்கு எஸ்ஐ கிடச்சிடும். ஓகேவா? எஸ்ஐ என்னது 600, எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு. ஓகேங்களா? 2 வருஷத்துக்கு. அப்போ 1200 அப்படின்னு மாறிடுமா. ஒரு வருஷத்துக்கு தான் 600, இங்கே நான் 2 வருஷம் கண்டுபிடிக்கிறேன், அதனால் 2 வருஷத்துக்கு 1200 மாறும். ஓகேவா? அப்போ சிம்பிள்ஸ் தெரியும், பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் தெரியாது, டோட்டல் அமௌண்ட்டும் தெரியும், 2 இயர்ஸும் தெரியும். அப்போ எனக்கு வேணும், எனக்கு என்ன வேணும், பிரின்சிபல் அமௌண்ட் வேணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம், டோட்டல் அமௌண்ட்லேருந்து சிம்பிள்ஸ் கழிச்சு எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கிடச்சிடும், 5000 கிடச்சிடும். இப்போ எங்கிட்ட பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, எஸ்ஐ இருக்குது, அதுக்கப்புறம் என்னும் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம ஃபார்முலா ஃபில் பண்ணி அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த போகலாம். அடுத்த பாருங்கள், அசல் வந்து பார்த்தீங்கன்னா 46900. 2 ஆண்டுகளுக்கு பின்னாடி தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 53466 இருக்கான். எனில் வட்டி விதம் என்னென்னு கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கேட்குறாங்க. ஓகேவா? அசல் என்னது நம்மளுக்கு 42 கொடுத்துட்டாங்க, 2 ஆண்டு எண்ணும் கொடுத்துட்டாங்க, எண்ணும் கொடுத்தாச்சு, பியும் கொடுத்தாச்சு, மொத்த தொகை ஏவும் கொடுத்தாச்சு, பியும் கொடுத்தாச்சு, எண்ணும் கொடுத்தாச்சு, ஏவும் கொடுத்தாச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறான். இப்போ என்ன பண்ண போகிறோம், சிம்பிள்ஸ் கண்டுபிடிப்போம். சிம்பிள்ஸ் கண்டி ஃபார்முலா என்னது,
டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்லாம் கழிக்கணும். டோட்டல் அமௌண்ட் என்னது 53,466. ஓகே, அதுக்கடுத்து பிரின்சிபல் அமௌண்ட் 47,900 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு சிமிலர்ஸ் கிடச்சுமா 6566 அப்படின்னு சிமிலர்ஸ் கிடச்சிடும். ஸோ என்ன பண்ண போகிறோம், P/100 அந்த ஃபார்முலா கொண்டு போய் சப்மிட் பண்ண போகிறோம். சிமிலர்ஸோட வேல்யூ 6/66. இந்த 100 மேலே போனால் இப்படி வந்துடுமா, அதனால் இங்கே போடுறேன். இந்த ஸ்டெப்பில் தான் போய் டேட்டா போட்டுக்கிறேன். 6/66. இந்த 100 வந்து கீழே இருக்கிறது மேலே இப்படி தொகுதிக்கு போயிடும், மேலே போயிடும். இந்த PNR கீழே வந்துடும். பியோட வேல்யூ என்னது 46,900. என்னோட வேல்யூ என்னது 2 ஆண்டுகள் கொடுத்துருக்கோம். 6 தான் கண்டுபிடிக்கணும், அதனால் 6 இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு சுருக்கி போட்டோம்னா நம்மளுக்கு கிடச்சிடும் 7% அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ரூ. 5,000 2 ஆண்டுகளுக்கும், சார்லஸ் என்பவருக்கு 3,000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி விதத்தில் வழங்குறாங்க. ஆக மொத்தமாக 2,200 வந்து பார்த்தீங்கன்னா வட்டியாக அருண் வாங்கிக்கிறாரு. இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறாங்க, 2 பேருக்கும் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றாரு. ஆனால் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாரு. அது மூலம் கிடைக்கிற வட்டி என்னது 2,200 வாங்கிக்கிறாரு. அப்போ எனக்கு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சதவீதம் என்னென்னு கேட்குறாங்க. இதுதான் சம்ஸ். ஓகேவா, அப்போ 2 பேருக்கும் ஈக்குவலாக ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதனால் 2 என்ன பண்ண ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இன்டிசிக்வல்ட்டு அந்த எஸ்ஐ அமௌண்ட்டு. எஸ்ஐ அமௌண்ட் என்னது 2,200 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ 2 அமௌண்ட் கொடுக்குறாரு 2 பேருக்கு. பாலாஜிக்கும் கொடுக்குறாங்க, சார்லஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பாலாஜி அமௌண்ட்டும் ஒன்று P/500, சார்லஸ்க்கும் கொடுக்குறாங்கல்ல அது ஒரு தனி வட்டி, 2 வட்டிக்கு போட்டுக்கிறேன். அதனால தான் 2 வட்டிக்கு ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அப்போ பியோட வேலை என்னது, பாலாஜிக்கு வந்து 5,000க்கு 2 வருஷம். ஓகேவா, 6 தெரியுமா தெரியாது ரூ. அதேமாதிரி சார்லஸ்க்கு 3,000 கொடுக்குறாரு 4 வருஷத்துக்கு. 6 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அதே என்னோட கீழே போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அடிமான ஒரே மாதிரி இருந்தால் அடுக்குகளை கூட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஜெனவேசி கிளாஸில். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், காமனாக 100 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதை அப்படியே பிரிக்கி போட்டுக்கிறேன். ஸோ 5,000 × 2 என்னது அப்படின்னா 10,000 சொல்லிட்டு வரும். அதேமாதிரி 3,000 × 4 12,000 வரும். அதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், மேலே இருக்கிறது கூட்டிக்கிறேன். 10,000 + 12,000 வந்து பார்த்தீங்கன்னா 22,000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரூ. 100. ஸோ எனக்கு 6 தான் வேணும். அதனால் 6 இங்கே வச்சுக்கிட்டு இந்த 100 மேலே போனால் 22,000 × 100 வரும். 22 இங்கே கீழே வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகலாம், கேன்சல் பண்ணலாம். இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 220 ரூபாய் 22 கிடைக்கும். ஒரு 22 22 10 22 220 கிடைக்கும். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா இது. ஸோ 10% அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். வேறு இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். அருண்கிறவர் என்ன பண்ணுறாரு, பாலாஜிக்கு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,000க்கு 2 வருஷம் கொடுக்குறாங்க. சேம் என்ன பண்ணுறாரு, சார்லஸ்க்கும் 3,000 4 வருஷத்துக்கு கொடுக்குறாரு. இதில் 2 பேர்த்துக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் தான். ஓகேவே, அது மூலமாக தனி வட்டி விதத்தில் வழங்குறாரு. ஒரே தனி வட்டி விதத்தில் வழங்குறாரு. ஒரே தனி வட்டி விதத்தில் வழங்குறாரு. இது நோட் பண்ணிக்கோங்க, ஒரே தனி வட்டி விதத்தில் வழங்குறாரு. மொத்தமாக 2,200 வந்து பார்த்திங்கன்னா வட்டியாக பெறுறாரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக. அந்த பர்சன்டேஜ் கொடுத்ததை 2,200 சொல்லிட்டு வட்டியாக வாங்குறாரு. 2 பேரும் சேர்த்து 2,200 வாங்குறாரு. ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P/500 போட்டுக்கிறோம். இவங்களுடைய P/500 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி, இது சார்லஸ். ஓகேவா, 2 பேருக்கும் 8 ஆஃப் தெரியாது, அதனால் இப்படி எடுத்து எழுதிக்கிறோம் கொடுக்குற அமௌண்ட்டில். அப்புறம் என்ன பண்ண போகிறோம், உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 10,000 வரும், 12,000 வரும். காமனாக வந்து பார்த்தீங்கன்னா 100 எடுத்துக்கிறேன் காமனாக. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் தான் 10,000 + 12,000 22,000 கிடைக்கும். இந்த 100 / 100 இந்த பக்கம் கொண்டு போனால் இந்த பக்கம் மேலே வந்துடும், பகுதிக்கு வந்துடும், தொகுதிக்கு வந்துடும். ஸோ சுருக்கி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த கொஷின், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அலசம் பார்க்கலாம். ஒரு அசலானது 4 ஆண்டுகள் 2 மடங்காகிறது, இதில் வட்டி விகிதத்தை காண்கன்னு கேட்குறான். ஒரு அசலானது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்காமா, அது என்னன்னு தெரியல. அது என்னது 4 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுதாமா. 4 வருஷம் எண் கொடுத்துட்டான். இப்படி மடங்கு சம் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரே ஒரு ஃபார்முலா நம்ம வச்சுக்கோங்க. தனி வட்டி பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்முலா அப்படின்னா n × r / 100. n × rன்னு வச்சுக்கோங்க. n × rன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 இது மட்டும் சேஞ்ச் ஆகும். எப்போ சேஞ்ச் ஆகும்னா அவன் மடங்கு எவ்வளோ கொடுக்குறானோ அதுலேருந்து ஒரு மடங்கு கம்மியாக போடணும்.
இங்கே 2 மடங்கு ஆகிறது. அப்போ என்ன பண்ணுறோம், 2 மடங்கு ஆகுதுன்னா 1 மடங்கு போடணும். இதே 3 மடங்கு ஆகுதுன்னா 2 மடங்கு போடணும். 4 மடங்கு ஆகுதுன்னா 3 மடங்கு போடணும். 1 மடங்கு குறைச்சி போடணும். ஓகேங்களா. இங்கே கொடுத்தது என்ன பண்ண போகிறோம், 2 மடங்கு கொடுத்துட்டான். அப்போ என்ன பண்ணணும்னா 1 மடங்கு தான் போடணும். ஸோ 1 மடங்கு 1000 போட போகிறேன். 100 போட போகிறேன். அவன் என்ன கொடுத்துருக்கான், 4 கொஷின் கொடுத்துட்டான். என்னோட வேல்யூ 4. அப்போ 4 × 6ன்னு சொல்லுவோம். 4 × 6 = 100. எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவன் நான் வட்டி தான் கேட்குறானா. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறேன். அப்போ 6 வேணும்னா இந்த 4 இந்த பக்கம்னா டிவைட் போயிடுமா, அடித்தா 25 கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. மடங்கு கேட்டேன்னா இந்த n × 6ன்னு எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஈக்குவல் டு 2 மடங்கு கேட்குறானா, 3 மடங்கு கேட்குறானா, 4 மடங்கு கேட்குறானா ஃபஸ்ட்டு பாருங்கள். எத்தனை மடங்கு கேட்குறானோ அதுலேருந்து 1 மடங்கு கம்மியாக போடணும். ஓகே, இங்கே 2 மடங்கு கேட்டால் அதனால் நான் 1 மடங்கு தான் போட்டேன், 100ன்னு. அப்புறம் எப்போ போல் என்ன பண்ண போகிறோம், கொடுத்த அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு ஃபார்மில் சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா மல்டிஃபிகேஷன் இருக்கா, அதனால் கீழே வந்து டிவைட் ஆகிடும். இப்போ அடித்து போட்டால் நம்மளுக்கு 25% அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாங்களா. அடுத்த சம் இதுவும் அதேமாரி தான் பாருங்கள். தனிவட்டியில் ஒரு அசல் 10 ஆண்டுகளில் 2 மடங்கானால் 10 ஆண்டுகளில் 2 மடங்காகுதாமா. அந்த அசல் மும்மடங்காக மாறுவதற்கு அல்லது உயருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 2 மடங்கு ஆகுதாமா. எத்தனை தடவை இங்கே மடங்கு சம் போடணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 மடங்கு ஆகுதான், இது ஒரு தடவை போடணும். அடுத்து மும்மடங்காக மாறுதான், அப்போ 2 மடங்கு கொடுத்துருக்கான். இப்படி 2 மடங்கு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மடங்கு முடிச்சுட்டு அதுக்கடுத்து 1 மடங்கு முடிக்கணும். ஃபஸ்ட்டு 2 மடங்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா அதே என்ன பண்ண போகிறேன், n × 6 = 100 எடுத்து போட்டுக்க போகிறேன். ஸோ n × 6 × 100 எடுத்து போட்டாச்சா. அடுத்து அவன் என்ன கேட்குறான், 10 ஆண்டுகள் 2 மடங்கு ஆகும். 10 ஆண்டுகள் 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லிட்டான். அப்போ என்னோட வேலை என்னது, 10. 6 இங்கே வச்சுக்கோங்க அப்படியே, இந்த 100. இப்போ 6 வேணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன், இந்த பக்கம் கொண்டு போய்ட்டு அடிச்சு போட்டால் எனக்கு 10% அப்படின்னு கிடைக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு 10% கிடச்சிருச்சு. ஓகேவா. இந்த 10 வருஷங்களில் 2 மடங்கு ஆகும்போது எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது, 10%. அந்த ஓகேவா கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து 10% கிடைச்சிருச்சு. அந்த அசல் வந்து என்ன பண்ணோம், மும்மடங்காக மாறுவதற்கு அல்லது உயருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும். அந்த அசல் 3 மடங்காக மாறுவதற்கு எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை ஆண்டுகளில், உயர்வதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேட்குறான். அப்போ என்ன பண்ண போகிறேன், மும்மடங்குன்னா என்ன பண்ணும், அதே தான் n × 6 = 100. ஓகேங்களா. n × 6 இங்கே தாங்க மும்மடங்குன்னு சொல்லிட்டேன்னா, மும்மடங்கு அப்படியே என்ன பண்ண போகணும், அதோட 1 மடங்கு குறைச்சி போடணும். அப்போ 200 வந்துருச்சா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த எண்ணெய் வந்து இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுக்கக்கூடாது, எண்ணெய் எடுக்கக்கூடாது. என்ன எடுக்கணும், இதை மறந்துட்டு இதை தான் இப்போ நீ செகண்ட் சம் போடும்போது உனக்கு என்ன டேட்டா எடுக்கணும், இது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த டேட்டா தான் எடுக்கணும். ஓகேவா. என்னங்கிற வேலையை எடுக்கக்கூடாது, இந்த டேட்டாவை தான் எடுத்துக்கணும். 6ங்கிற டேட்டா இருக்குல்ல, இதுதான் எடுத்துக்கணும். அப்போ n × 200 போட்டாச்சு. என்னோடய வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, ஆண்டுன்னு கேட்குறான். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வேலை போடணும், 10% அப்படிங்கிறது போடணும். 2/200. இது இப்போ என்ன பண்ண போகிறேன், என்ன வேணும் எந்த வேணும், அதனால் 10 வந்து போகணும், டிவைட் ஆகிடும். அடித்தா 20 கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அது 20 years அப்படின்னு கிடச்சிரும். அவன் எத்தனை மடங்கு கேட்டாலும் அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து 2 மடங்கா 3 மடங்கா 4 மடங்கா போட்டுகிட்டே போகணும். ஓகேவா. கிடைச்ச அமௌண்ட் அப்படியே சப்மிட், இங்கே ஒரு கிடைக்கிற அமௌண்ட்டை இது சப்மிட் பண்ணணும். ஓகேவா. மறுபடியும் கிடைக்கிற அமௌண்ட் அடுத்து சப்மிட் பண்ணணும். அடுத்து கேட்டாங்களா, சப்போஸ் கேட்க மாட்டாங்க, மேக்ஸிமம் 2 மடங்கு தான் கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி இன்னொரு பார்க்கலாம். ஒரு தொகை 6 வருடத்தில் 3 மடங்கு ஆகிறது எனில் அந்த தொகை 9 மடங்காக எத்தனை வருடங்கள் ஆகும் கேட்குறான். அப்போ இங்கே 2 மடங்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 3 மடங்கு ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு 9 மடங்கு ஆகுதா. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், 3 மடங்கு போடு. 3 மடங்குனா n × 6, 3 மடங்குனா 2 மடங்காக போடணுமா. அப்போ 200 வந்துருச்சு. எத்தனை வருஷம், 6 வருஷம் கேட்குறான். அப்போ என்ன வந்து 6. அப்போ என்ன பண்ண போகிறேன், 6 தான் எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ண போகிறேன், 200 6ஓட வேல்யூ அங்கே போட்டாச்சு. என்னோடய வேல்யூ 6 தானே, அதோட அங்கே போட்டாச்சு. ஸோ அடிச்சப்பட்டு நம்மளுக்கு 100/3 கிடைக்கும் 6ஓட வேல்யூ. இது கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன கேட்குறான், அதே தொகை 9 மடங்காக எத்தனை வருடங்கள் ஆகும் கேட்குறான். அப்போ 9 மடங்காகுன்னா எத்தனை பண்ணணும், n × 6 = 9 மடங்குனா அது 1 மடங்கு குறைச்சி போனோம், 800 வந்துடுமா. அதுக்கடுத்து என்னோடய வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, நான் என்னென்ன கேட்குறான்.
அப்போ ஆர்டர் வேலையை கண்டுபிடிச்சோம், ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். 3 மடங்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 100/3 அதை எடுத்து எழுதிட்டோம். இன்டு 800. ஓகே, இப்போ என் தான் வேணும். அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த 100/3 அந்த பக்கம் அப்படியே போனால் தலைக்கு தான் மாறிடும். 3 × 100 வரும். அடிச்சு போட்டால் நம்மளுக்கு 24 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். மடங்கு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் போடணும். நீங்கள் எதுவுமே தனி வட்டி பொறுத்த வரைக்கும் மடங்கு கேட்டாங்களா N/6 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. N/6 எத்தனை மடங்கு இருக்கணும் அதன் மடங்கு குறைச்சி போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். இன்னும் 2 சம் தான் இருக்கும். இதுக்கப்புறம் தனி வட்டி அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அடுத்து ஸ்டீபன் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் 10,000 2% தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி. இது நார்மல் சம் தான். P100 போட்டு கொடுக்குற அமௌண்ட்டை ஃபார்மில் சப்மிட் பண்ணுங்க, ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அடுத்த சம் போய்க்கலாம். ரியோ என்பவர் மகிழ்ந்து வாங்குவதற்காக 15,000 10% தனி வட்டி விகிதத்தில் கடனாக பெற்றார். அவர் 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார். என்ன பண்ணுறாரு, 9,000 கடனாக முடிக்கும் தருவாயில், டோட்டல் அமௌண்ட் முடிக்கும் போதே வட்டியாக அதுக்கு வந்திருக்குல்ல, அந்த வட்டி என்ன பண்ணுறாரு, செலுத்திடுறாராமோ. எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? அதாவது ரியோங்கிற ஒரு 15,000 ஒரு மகிழ்ந்தவர்களுக்கு 15,000 அமௌண்ட் வாங்கியிருக்காரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 10% வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, அந்த டோட்டல் அமௌண்ட்டு செலுத்துறாரு. டோட்டல் அமௌண்ட் செலுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார். அந்த டோட்டல் அமௌண்ட் செலுத்துறதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 9,000 செலுத்திடுறாரு. எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை காண்க அப்படின்னு அதே தான் இங்கே என்ன தான் கேட்குறாங்க. அதான் நம்மளுக்கு 3 அமௌண்ட் தெரிஞ்சிச்சு இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் தெரிஞ்சு போச்சு, பிரின்சிபல் அமௌண்ட்டும் தெரிஞ்சிருச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் தெரிஞ்சிருச்சு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் தெரிஞ்சிருச்சு. அப்போ எண் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ எண் கண்டுபிடிக்க என்ன பண்ண போகிறோம், அதே தான். இந்த எண்ணெய் வச்சுட்டு அந்த ஃபார்முலா இந்த கொண்டு வந்துடுங்க. பியோட வேல்யூ என்னது, 15,000. என்ன தான் தெரியாது. ஆரோட வேல்யூ 10 /100. 9,000 100 கீழே இது பண்ணால் அந்த பக்கம் அப்படியே மேலே போயிடும். அப்போ 9,000 × 100, இந்த 15,000 இந்த 10 கீழே வந்துடும். அடித்து போட்டால் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6ன்னு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரொம்ப ட்ரிக்கெலாம் இல்லை, அவங்க கொடுத்ததை நம்ம கொஞ்சம் எப்படி நம்ம ஃபார்முலாவுக்கு போய் கன்வெர்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் செம்மை கிடையாதுப்பா. புக் சம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான். லாஸ்ட் சம் பிரின்சிபல் அமௌண்ட்டில் புக்கில் இருக்கிற கடைசி சம் இது தான். எல்லா சம்ஸும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த சம் இதுதான் கடைசி சம். ஸோ 3,000 அசலுக்கு. ஸோ அடுத்து நம்ம தனி வட்டியிலேயே நம்ம கடைசி சம் என்ன பார்க்க போகிறோம், இதுதான். புக்கில் இருக்கிற எல்லா சமும் பார்த்தாச்சு, இதுதான் கடைசி சம். ஸோ அதை அப்படியே பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ 3,000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது 4,000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகரானது. அப்போ காலம் என்னன்னு கேட்குறான். அப்போ ரெண்டுக்குமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலம் கொடுத்துட்டான், இன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலம் கொடுக்கல. ஸோ அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம், ஈக்குவல்னு சொல்லிட்டு அதனால் P100 P100 ரெண்டு பக்கமும் எழுதிக்கிறோம். ஸோ ஈக்குவல் சொல்லிட்டனால ஈக்குவல் போட்டுக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட் அமௌண்ட் என்னது 3,000, என்னுக்கு இதுன்னு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 /100. செகண்டுக்கு 4,000 அமௌண்ட்டு 4 வருஷம் கொடுத்துட்டான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 /100. என்ன பண்ண போகிறோம், அப்படியே சுருக்க போட்டாலும் சரி, இந்த பக்கம் கொண்டு வந்தாலும் சரி, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அப்போ 40 × 12 48 வரும். 40 × 48 வருமா. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ கேன்சலா. ஓகேவா. அதுக்கடுத்து 30 × 8 240. 240 × என்னன்னு வரும். 240 × என்னன்னு வரும். இப்போ என்ன பண்ண போகிறேன், என்ன தான் வேணும், அதனால் 240 கீழே போட்டுடுறேன். ஸோ ஓகேவா. 4 40 40 6 40 240 1 6 8 48 வரும். அடித்தா 8 48. ஓகேவா. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது 8ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா சம்மும் பார்த்தாச்சு. ஓகேங்களா.
அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என்னது, ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் முடிஞ்சுது. ஓகேங்களா. அடுத்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை புக்கில் இருக்கிற எல்லா சம்மும் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.